ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. சண்டேஸில் மோஸ்ட்லி எல்லார் வீட்டையும் சிக்கன் குழம்பு தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சண்டேஸில் மோஸ்ட்லி எல்லார் வீட்டையும் சிக்கன் குழம்பு தான் இருக்கும். ஸோ நம்ம சிக்கன் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெட் ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணி விடாங்க. அது என்னன்னு கொஞ்சம் காட்டிட்டு ஊத்துறீங்களா? எண்ணெய், அதுக்கப்புறம் பேர் சொல்லு. சோம்புன்னு நினைக்கிறேன். பிரியாணி இலையில் கொடுக்குற ஜீரக போட்டு. அடுத்தது ஸ்டாரா பட்டை. சாமனியா அதுதான் போதும். வணங்கிட்டு எடுப்பாங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் தான் போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அடியில் பிடிச்சின்னு ஒட்டும். அதனால இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு, மெயின் சிக்கன் அதை முன்னாடியே காட்டிட்டியே அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கும்ல? இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு டப்பிங் பண்ண ஞாபகம் இருக்கும்ல? இல்லை நான் தரேன். அங்கே ஒட்டி நிற்குது பாரு, எல்லாம் அதை எடு. சூப்பர். வெங்காய தக்காளி பேஸ்ட், ஏதாச்சும் நானே எடுத்துக்கிறேன். நவீனுக்கு வந்து பார்க்க வரா அதானே. சூப்பர்மா. சரி, இப்போ சிக்கன் போடலாம். ஃபஸ்ட்டு இறாலை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஈரல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வேற ஈரல் அவ்வளோதான் இருக்குது பார்த்துக்கோங்க. சிக்கன் உள்ளே போட்டுக்கலாம். விளம்பரம் எடுக்கலாம். கைக்கான விளம்பரம். ஹோட்டல் சாம்பார் மனம் இதில் ஆச்சி சிக்கன் தூள் இல்லை 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 ஆச்சி மசாலா. நம்ம என்ன மசாலா யூஸ் பண்ணுறோம்? இல்லை, அது மேலே சிக்கன் தூள் என்ன மாதிரி கொடுங்க. அது இந்த பட்டத்துக்கு வந்து லைட்டாக வச்சு. இப்போ ஆச்சி மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் தூள் போட்டுக்கலாம். ரெண்டு போதுங்க, வீட்டில் காரிட்டு போதுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒன்று பையன் இருக்கிறாங்க, காரத்தை விரும்பவே மாட்டாங்க. அவங்க ஆச்சி சில்லி பவுடர், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா. நான் எல்லா மசாலையும் காட்டுறதுக்கு தானே வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் கட்டுட்டா? சரி, சொல்லு. கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பேசுங்களா? அதுக்கு பதிலாக பேசுங்க சீக்கிரம். ஆமாம், உங்களுக்கு கறி குழம்பு வைக்கிறதுல எவ்வளோ % எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு 20 years ஆகும். உங்களுக்கு கறி குழம்பு வச்சா வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? டேஸ்டியா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? கன்றாவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க பசங்க என்ன சொல்லுவாங்க?
உங்க பசங்க என் பசங்க வந்து எப்போதுமே நான் எந்த குழம்பு வச்சாலுமே நல்லா இருக்குதுன்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கறி குழம்புல எவ்வளவு தண்ணி ஊத்துவீங்க? அதுதான் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா கறி கொதிக்க கொதிக்க அதுலயும் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால நம்ம திட்டமா வச்சாலே போதும். சரி. இது கடையாம அதுக்காக நமக்கு குழம்பா வேணுமா கிரேவியா வேணுமா பெரட்ட போறோமா அப்படின்றது நம்ம தண்ணி ஊத்தணும். ஆனா நான் வந்து குழம்பு செய்யறதா ஒரு சொம்பு ஊத்தலாமா தண்ணி? தொக்கு கறி வாணல்ல போட்டு தொக்கு செய்வாங்கல்ல, தண்ணியே தேவையில்லை. ஓ சரியே தேவையில்லை, தண்ணி அதுவா வந்துடும். இப்போ நாங்க குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டா? ஈரல் சொல்லு சொல்லுமா. ஒம்பது காட்டிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரல் போட்டுக்கலாம். ஆமா, பூப்புவா தான் வைக்குவீங்களா மேடம் நீங்க? இப்போ உப்பு போட்டுக்கிட்டோமே. நாங்க இன்டர்வியூல இருக்கிறோம். எங்க அம்மா இன்டர்வியூல கறி குழம்பு வைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ அவங்க பொண்ணு நக்கி பார்க்குறாங்க, எப்படி இருக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. நல்லா இருக்கு. உங்கள் அம்மா வைக்கிற குழம்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்க. நிறையனா வானத்தளவா நம்ம முடியவே முடியாது பாருங்க. அந்த மாதிரி முடியவே முடியாது. அம்மா அடுத்து இவனும் வராங்க. கையில் சுடாது, அம்மா ஊதிட்டா ஆத்தி விடுவாங்க. நவுரு கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாங்க. இப்போ அந்த கீரை குழம்பு கொதிக்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்த உடனே ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கு. கேட்டால் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? உங்கள் அம்மா செய்கிற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? வானத்தளவா? அவ சொல்லதே சொல்லக்கூடாது. பில்லியன் பிடிக்குமா? சரி ஷாமினி நீ சொல்லு. நல்லா இருக்கா? அருமை அசத்தல்.